அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பு வணக்கம். இன்று தமிழக பாஜகவால் பல அதிர்ச்சிகரமான அதிரடியான சில முடிவுகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. அதிலும் மிக முக்கியமாக பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி தான் மிகுந்த ஹாட் டாபிக்காக இன்று அமைந்திருக்கிறது. இது பாஜகவிற்கு நல்லதா கெட்டதா? பாஜகவில் ஒரு தரப்பினர் கொண்டாடி வருகிறார்கள், மறுதரப்பினர் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக ஒரு செய்தியாக பதிவிட்டு வருகிறார்கள். இது சாதாரண மாற்றமா அல்லது தமிழகத்தில் பாஜகவின் வெற்றி கணக்கை தொடங்குவதற்கான ஒரு முன்னோட்டமா என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வீடியோவை தொடர்ந்து முழுமையாக பாருங்கள். இன்னைக்கு காலையில பாஜகவின் டெல்லி மேலிடத்தினோட முக்கிய நிர்வாகி PL சந்தோஷ் அவர்கள் தமிழக பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் சில முக்கிய தலைவர்களுடன் சந்திப்புகளை பேச்சுக்களை நடத்தினார். அதில் போட்டோ ஷூட் நடத்தக்கூடிய நீங்கள் களத்தில் இல்லை, தேர்தல் பணி செய்யாமல் மைக்கு கிடைக்கும் இடத்தில் எல்லாம் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள், களத்தில் பணியாற்றவில்லை என்று ரொம்ப கடுமையா கடித்து கொண்டதாக தகவல்கள் வருகிறது. அதிலும் மிக குறிப்பாக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் செயல்பாடை மிக அதிகமாக கண்டித்ததாகவும் தகவல்கள் வருகிறது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தமிழக பாஜகவில் நியமிக்கப்பட்ட பொறுப்பில் இருந்து திரு அண்ணாமலை அவர்கள் விலகினார். இது குறித்து மிக பரபரப்பாக தமிழக ஊடகங்கள் பேசப்பட்டது. அது டெல்லி பாஜகவிலும் இது எதிரொலித்ததும் கூட. அப்படி இருந்து இன்றைய டெல்லி மேலிடத்தின் முக்கிய பொறுப்பாளர் PL சந்தோஷ் அவர்கள் மாநிலத்தின் முக்கிய நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசிக்கும் போது பலதரப்பட்ட விஷயங்கள் பேசியதாக தகவல் வருகிறது. தேர்தல் பணி குறித்தான முக்கியமான வியூகங்களும், அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் தேர்தல் களத்திற்கு தயாராகி இருக்கிறார்கள், யாரெல்லாம் வேட்பாளர்கள் என்ற ஒரு சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது. அதிலும் மிக குறிப்பாக பாத்தீங்கன்னா PL சந்தோஷ் அவர்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளுடன் தனித்தனியாக கலந்துரையாடல் செய்த நிகழ்வுகள் நடைபெற்றதாகவும், அதில் பாஜக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் கள நிலவரம், அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்து கேட்டறிந்ததாகவும், அதற்கு பல நிர்வாகிகள் விழிப்புதுங்கி நின்றதாகவும் தகவல் வருகிறது. இது குறித்துதான் பாஜகவின் நிர்வாகிகளின் செயல்பாடு துளியும் சரியில்லை, உங்களை விளம்பரப்படுத்துவதில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்துகிறீர்கள், உங்களது சமூக வலைதளத்தில் கூட மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களோ அல்லது மாநில அரசாங்கம் குறித்தான எதிர்ப்புகளோ பதிவில் இல்லை, உங்களை அடையாளப்படுத்துவதற்கு மட்டுமே நீங்கள் முக்கிய நோக்கமாக கொண்டு பணி செய்கிறீர்கள். நீங்கள் ஒரு கூட்டத்திற்கு சென்றால் அது குறித்தான விவரம் மட்டும்தான் உங்களது சமூக வலைதளங்களில் பதிவிடப்படுகிறது, அது குறித்து மத்திய அரசாங்கத்தின் திட்டம் இது குறித்து எந்தவித பதிவும் உங்களது சமூக வலைதளத்தில் இல்லை என்று கடித்து கொண்டதாகவும் தகவல்கள் வருகிறது. அதிலும் மிக குறிப்பாக மாநில தலைவர் அவர்களை தமிழகத்தில் பூத் வரியாக பணி குறித்து மிக கடுமையான எச்சரிக்கை செய்ததாகவும் தகவல் வருகிறது. பூத் லெவலில் துளியும் பணி நடைபெறவில்லை, மாவட்ட அளவில் மிக மோசமான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது, அதை சரி செய்யாமல் நீங்கள் ஏன் இவ்வளவு தாமதப்படுத்துகிறீர்கள் என்று மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களை PL சந்தோஷ் அவர்கள் கடித்து கொண்டதாக தகவல்கள் வருகிறது. அதிலும் மிக குறிப்பா பாஜகவின் அமைப்பு பொதுச் செயலாளர் மாற்றப்பட்ட செய்தி தான் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுகிறது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜகவை பொறுத்த வரையிலும் மாநில தலைவர்கள் ஒருத்தர் இருந்தாலும் கட்சியின் முழு நிர்வாகமும் அமைப்பு செயலாளரிடம் மட்டும்தான் இருக்கும், முழு கட்டுப்பாடும் அவரை சார்ந்துதான் இருக்கும். நிர்வாகிகள் நியமனம், பூத் லெவல் ஒர்க், தேர்தல் கணக்கு, மொத்த அதிகாரமும் அமைப்பு செயலாளரிடம் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல திரு கேசவ விநாயகம் அவர்கள் கடந்த 10 ஆண்டு காலமாக அமைப்பு செயலாளராக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். திருமதி தமிழிசை அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதிலிருந்து பல்வேறு தலைவர்கள் மாறினாலும் தொடர்ந்து கேசவ விநாயகம் அவர்கள் அமைப்பு செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அதன் பிறகு தமிழிசை அவர்கள் 6 ஆண்டு காலம், முருகன் அவர்கள், திரு அண்ணாமலை அவர்கள் 4 ஆண்டு காலம், தொடர்ந்து நயினார் அவர்கள் 1 ஆண்டு காலம், தொடர்ந்து 10 ஆண்டு காலமாக அந்த பதவியில் இருந்து வருகிறார். அவர் மீதான பல்வேறு புகார்களும் சர்ச்சைகளும் தமிழக பாஜகவில் பல நேரங்களில் வெளிவந்தது நாம் அறிந்ததுதான். அப்படி இருந்தும் இன்று வரை
மாற்றப்படாமல் இருந்த கேசவ விநாயகம் அவர்கள் இன்று மாற்றப்பட்டிருக்கிறார் என்று 100% நம்பத்தகுந்த தகவல்கள் வருகிறது. அமைப்பு செயலாளர் பதவி என்பது பாஜக வெறும் டம்மியான பதவி கிடையாது. பூத் ஒர்க்கு, தேர்தல் கணக்கு, கட்சியின் நிதி நிர்வாகம் குறித்து முழு அதிகாரத்தையும் அவரிடம்தான் இருக்கும். அவர் ஓரங்கட்டப்பட்ட செய்திதான் இன்று பாஜக மத்தியில் பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது. அவர் குறித்தான புகார்கள் யார் டெல்லி தலைமையிடம் கொடுத்தது என்று சில அவருக்கு உண்டான ஆதரவாளர்கள் அதிர்ச்சியில் இருப்பதாகவும் பேசப்படுகிறது. திரு கேசவ விநாயகம் அவர்கள் தமிழக பாஜகவில் கோஷ்டி பூசலை உருவாக்கி விட்டார் என்று டெல்லி மேலிடத்திற்கு தகவல்கள் சென்றிருக்கிறது. அது டெல்லி மேலிடம் மட்டுமல்ல, அந்த பொறுப்பு வகிக்கக்கூடியவர் 100% RSS ஆளாக தான் இருப்பார். திரு கேசவ விநாயகம் குறித்து பல்வேறு புகார்கள் RSS தலைமை அலுவலகத்திற்கு சென்று இருக்கிறது. அங்கிருந்துதான் அவரை மாற்றுவதற்குண்டான வேலையை தொடங்கி இருக்கிறது. இன்று கூட சென்னை சேத்துப்பட்டில் அவசர கூட்டம் RSS அலுவலகத்தில் நடக்கிறது. அது RSS தலைமை நிர்வாகிகள் இருவர்கள் வந்திருப்பதாகவும், தமிழக பாஜகவின் முக்கிய நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. அதில் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், திரு அண்ணாமலை அவர்கள், தமிழிசை, பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட முக்கியமான நிர்வாகிகள் RSS சென்னையில் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். அங்குதான் திரு கேசவ விநாயகம் அவர்கள் மாற்றப்படக்கூடிய செய்திகள் 100% வருகிறது. இன்றைய சூழலில் தமிழக பாஜகவில் நான் அவரால், நான் இவரால் என்று பாஜகவில் அமைப்பு தான் மிக பலம் வாய்ந்த ஒரு பதவி. அதுதான் மிக உயரிய அங்கீகரிக்கக்கூடிய பதவியாகவும் பார்க்கப்படுகிறது. நான் அவருடைய ஆள், நேரடியாக அவரிடம் பேசுவேன், நான் அமைப்பின் குழுவில் சேர்ந்த நிர்வாகி, என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று கட்சிக்கு நிர்வாகத்தில் களத்தில் வேலை செய்யாமல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளின் நிலைமை இனி படு மோசமாக இருக்கும் என்றுதான் சொல்லப்படுகிறது. இப்பதான் தமிழக பாஜகவில் சுத்தம் எடுக்கக்கூடிய வேலையை டெல்லி மேலிடமும் RSSம் தொடங்கி இருப்பதாகவும் தகவல் வருகிறது. ஏனென்றால் வருகின்ற 2026 தேர்தல் களத்தில் தமிழக பாஜக நிச்சயம் இரட்டை இலக்கத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு கொள்கையுடன் இருக்கிறது. அதற்குண்டான ஒரு முன்னோட்டமாக தான் அமைப்பு பொதுச் செயலாளரை RSSம் டெல்லி மேலிடமும் இணைந்து மாற்றி இருப்பதாக தகவல் இருக்கிறது. ஏன்னா வரக்கூடிய தேர்தல் களத்துல புது முகங்களுக்கு தான் வாய்ப்பு என்று RSS ஒரு உத்தரவு பிறப்பித்ததாகவும் சொல்லுகிறது. நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில கூட பேசியிருந்தோம். RSSல தொடர்ந்து சட்டமன்றமா இருந்தாலும் நாடாளுமன்றமா இருந்தாலும் தேர்தல் களத்திற்கு வரக்கூடியவர்கள் இந்த முறை வாய்ப்பு மிக குறைவு என்றுதான் பேசப்படுகிறது. அதற்கு பதிலாக மிக வேகமாக உற்சாகமாக பணியாற்றக்கூடிய புது முகங்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்று RSS தலைமையகமும் டெல்லி மேலிடமும் தகவல் அனுப்பியதாகவும் அதற்குண்டான வேலையை தொடங்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது. இது குறித்துதான் இன்றைய முக்கிய தலைவர்களோட சந்திப்பில் BL சந்தோஷ் அவர்களும் பேசியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இது ஒரு சாதாரண மாற்றம் இல்லை. இப்போதான் ரிசல்ட் தொடங்கி இருக்குதுன்னு பாஜகவில் ஒரு தரப்பினர் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மற்றொரு தரப்பக்கம் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறதாகவும் சமூக வலைதளங்கள்ல வரதை நம்ம கடந்த சில மணித்துள்ளியா வரதை நம்ம பார்க்க முடியுது. திரு கேசவ விநாயகம் மாற்றம் நிச்சயம் தமிழக பாஜகவால மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொடங்குறதுக்கு உண்டான முதற்படியா இருக்கும் அப்படின்னு தான் நம்பப்படுகிறது. ஏன்னா அவர் மேல தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள், புகார்கள் தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. மாற்று கட்சியில கூட பாஜகவில கொச்சையான பேரை சொல்லி எல்லாம் அழைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கும் அதெல்லாம் மிக முக்கியமான காரணம் இவர்தான்ங்கிறது ஒரு பேச்சு அடிப்படுகிறது. நிச்சயமா இந்த ஒரு மாற்றம் தமிழக பாஜகவில பூத் லெவல்ல, மாவட்ட அளவுல மிகப்பெரிய ஒரு எழுச்சி நடக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுகிறது. திரு கேசவ விநாயகம் வகித்த பதவி வருகின்ற தேர்தல் காலம் வரையிலும் தமிழக பாஜகவின் முக்கிய தலைவர்கள் இணைந்து வழிநடத்த வேண்டும் என்று RSS வலியுறுத்தியதாகவும் தகவல் வருகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் கூட பாஜகவின் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக RSS நடத்தக்கூடிய கூட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் முதலாளாக கலந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமாக இது ஒரு மாற்றத்திற்கு உண்டான ஒரு அறிகுறியாக தான் பார்க்கப்படுகிறது. நிர்வாகிகள் நியமனம் என்பது திரு கேசவ விநாயகம் அவர்கள் முடிவு செய்வதை பொறுத்தே இதுவரை அமைந்திருந்தது. அதில்
சில சங்கடமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததாகவும் அண்ணாமலை தரப்பில் இருந்து ஏற்கனவே பல பேச்சுக்கள் அடிபட்டது. திரு அண்ணாமலை அவர்களின் ஆதரவாளர்களுக்கு பாஜகவின் நிர்வாகத்தில் பதவி வழங்கவில்லை என்று பல புகார்கள் ஏற்கனவே நடைபெற்று வந்தது. அதற்கு நிச்சயம் ஒரு முடிவு எட்டப்பட்டு திரு அண்ணாமலை அவர்கள் முழுமையாக தேர்தல் களத்திற்கு பணியாற்றுவார் என்று நம்பப்படுகிறது. திரு BL சந்தோஷ் அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்தித்து பேசி இருப்பதாகவும் செய்திகள் வருகிறது. ஏன்னா பாத்தீங்கன்னா திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவிற்கு வருவதற்கு மிக முக்கியமான காரணமே BL சந்தோஷ்ங்கிற பாஜகவுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் இவர்தான். இவர் ஏற்கனவே கர்நாடகா பகுதியை சேர்ந்தவர் என்றாலும் இவரால் மட்டும்தான் தமிழக பாஜகவிற்கு திரு அண்ணாமலை அவர்கள் வந்தார். அவர் அதற்குண்டான மிக முக்கியத்துவம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு வழங்கப்பட்டதும் இவரே. அதைத் தொடர்ந்துதான் அண்ணாமலைக்கு உண்டான முக்கியத்துவம் தமிழக பாஜகவில் இருந்தது. அதற்குண்டான ரிசல்ட்டும் திரு அண்ணாமலை அவர்கள் வெளிப்படுத்தி விட்டார். வெற்றி கணக்கு தான் இல்லை என்றாலும் கிராமம் வரை பாஜகவை கொண்டு சேர்த்தவர் திரு அண்ணாமலை அவர்கள் என்று டெல்லி தலைமையும் உணர்ந்திருக்கிறது. அதற்கு உண்டான முடிவு கட்டும் விதமாக தான் அமைப்பு செயலாளரை மாற்றப்பட்டதாக செய்திகள் உலா வருகிறது. எது எப்படி இருந்தாலும் தமிழக பாஜக இந்த மாற்றத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி தொடங்கும் என்றுதான் நம்பப்படுகிறது. எது நடந்தாலும் பாஜகவிற்கு நல்லதா கெட்டதா என்பதை வரக்கூடிய நாட்களே முடிவு செய்யும். ஏன்னா பாத்தீங்கன்னா திரு BL சந்தோஷ் அவர்கள் இன்றைய கூட்டத்துல கூட கிட்டத்தட்ட 20% தொகுதிகள் கேட்டு பெறுவதா பாஜகவின் தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாரு. அப்படின்னா ஒரு 20 தொகுதினா கிட்டத்தட்ட ஒரு 45 தொகுதி NDA கூட்டணியில் பெற்று பாஜக களம் இறங்கும் என்று நம்பப்படுகிறது. தேர்தல் களத்திற்கு உண்டான வேட்பாளர்களை எப்படி முடிவு செய்ய வேண்டும், அவர்களுக்கு ஏற்கனவே எப்படி பணியை தொடங்க வேண்டும் என்று இன்றைய RSS முக்கிய தலைவர்கள் ஆலோசனை வழங்க இருப்பதாகவும் அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அனைத்து தலைவர்களுக்கும் கடுமையான எச்சரிக்கையை வழங்குவதாகவும் பேசப்படுவதாக நம்பத்தகுந்த தகவல்கள் வருகின்றன. நிச்சயமாக தமிழக பாஜகவில் ஒரு மாற்றத்தை தொடங்கும் என்றுதான் பார்க்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.